ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. இந்த கருப்பசாமியின் உருவத்தை தொட்டுவிட்டதின் காரணமாகவே நீ நினச்சது எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். அதாவது உனக்கு தேவையான உதவியை யார் மூலமாகவாவது உனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த பதிவையே உன் கண்களில் காட்டுனேன். ரொம்ப நாளாக நீண்ட காலமாக ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்க்குற, ஆனால் அதுவும் நடக்கிறது போல் நடக்காமல் போயிடுது, கையில் கிடைக்கிறது போல் கிடைக்காம போயிடுது. இப்படி தடையாகவும் தடங்களாகவும் இருந்த விஷயத்தை தான் உனக்கு முதன்மையாக முழுசாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்காகவே இந்த கருப்பசாமியினுடைய உருவத்தை தொட சொன்னேன். நீ எல்லார்கிட்டையும் பேசுகிற பழகுறங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் சில விஷயங்களையும் சில மனிதர்களிடமும் நீ பேசாமல் இருக்கவும் கற்றுக்கோ. ஏன்னா யார் எப்படிப்பட்டவங்க, யாரோட குணம் என்னங்கிறது இன்னும் உனக்கு முழுசாக தெரியாமல் நீ எல்லாரையும் நம்புகிற. உன் கூட நல்லவங்க போல் பேசுகிறவங்களும் உனக்கு நல்லது நினைக்கிறவங்க போல் பேசுகிறவங்களும் உண்மையாகவே அப்படிப்பட்ட நல்ல மனசுள்ளவர்களாக இல்லைங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. பணம் இருந்தால் இந்த உலகம் உன்னை சுற்றி சுற்றி வரும். அழகு இருந்தால் மற்றவர்களுடைய உள்ளமெல்லாம் உன்னை பற்றி சிந்திக்கலாம். நீ நல்லா பேசினா மனிதர்கள் உன்கிட்ட வந்து பேச உன்னுடைய வார்த்தைகள் அவர்களை கவரலாம். ஆனால் நீ செய்யக்கூடிய நல்ல செயல்கள் மட்டும்தான் இந்த கருப்பனை கவருவதாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்திடு என் செல்லமே. உன் கூட பழகுனவங்கெல்லாம் உனக்கு வலியையும் வேதனையும் பரிசாக கொடுத்துருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நீ அடைந்த இந்த வலியும் வேதனையும் அவமானமும் தான் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு போவதற்கு உன்னை தூண்டுவதாக இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. எத்தனை நாளைக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே கஷ்டமான துயரமான வாழ்க்கையை வாழ போகிற? இனிமேலாவது உன்னை முன்னேற்றிக்கணும், அடுத்த நிலைமைக்கு போகணுன்றதுல உறுதியாக வைராகியமாக வேலை செய்ய ஆரம்பி. உனக்கு உண்மையாக இருப்பவர்களிடம் நீ ஒருபோதும் முகமூடியை போட்டு நடிக்க வேணாம். ஏன்னா யாருக்காவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும் நீ நினச்சி நடக்க ஆரம்பிக்கும் போது கடைசி வரைக்கும் நீ அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாகிவிடும். அப்புறம் உன் முகமூடியையும் கலட்டவே முடியாமல் போயிடும். அதனால தான் ஆளுக்கேற்றார் போல் மாற்றி பேசாமல் நீ எப்படி நீயா இருப்பியோ அதே போலவே எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களிடமும் பேசிக்கோன்னு சொல்கிறேன். எந்த உறவாக இருந்தாலும் ஒன்று கண்ணாடி போல் இருக்கணும், இல்லாட்டி நிழல் போல் இருக்கணும். ஏன்னா கண்ணாடி பொய் சொல்லாது, நிழல் உன்னை விட்டு பிரியாது. நிஜமாவே நல்லவங்களாக இருந்தாங்கன்னா நீ அவர்கள் கூட நிழல் போல இருந்து உண்மையை மட்டுமே பேசக்கூடிய, உண்மையாகவே நடக்கக்கூடிய பிள்ளையாக இருந்திடு என் செல்லமே. இந்த உலகத்தில் பொய் பேசி நல்லவன் போல வேஷம் போடுறவனை நல்லவன்னு சொல்லுவாங்க. காசு இருந்தால் அவனை கடவுள்னு சொல்லி கையெடுத்தும் கும்பிடுவாங்க. ஆனால் உண்மை பேசக்கூடியவர்களெல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. மனையாக அன்பு காட்டுறவனை ஏமாளின்னு சொல்லுவாங்க. எடுத்து சொல்லவனையும் கோமாளி, பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த நவீன உலகமே அப்படியே எதிர்மறையாக மாறிடுச்சு. முன்னெல்லாம் உண்மையும் அன்பும் தான் பெருசாக பேசப்பட்டது. ஆனால் இப்போதெல்லாம் வேஷம் போட்டு காசு வச்சிருக்கவனை தான் கடவுள் நல்லவேன்னு சொல்லக்கூடிய உலகமாக இந்த கலிகாலம் மாறிடுச்சு. அதனால் நீயும் இந்த உலகத்துக்கு ஏற்றாற் போல மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. நியாயமாக கேள்வி கேட்டாங்கன்னா நீ சுலபமாக பதில் சொல்லிடுவ. ஆனால் வேணும்னே உன் மனசை புண்படுத்துகிற மாதிரி உன்னை குத்தி காட்டும் விதமாக கேட்குற கேள்விகளுக்கு மௌனம்தானே சரியான பதிலாக இருக்கும். அடுத்தவங்க கிட்ட நீ உரிமையாக பேசும்போது அதுக்கு அவங்க தயாராக இருக்காங்களான்னு ஒரு முறை யோசி. நீ பாட்டுக்கு ரொம்ப உரிமையோடு அடுத்தவங்களை எப்படி வேணால் கூப்பிடலாம், எப்படி வேணால் பேசலாம். ஆனால் அதுவே நாளைக்கு அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடக்கூடாதுல்லவா? நீ ஒருத்தவங்க கிட்ட எந்த அளவுக்கு நல்லா பழகணும்னு நினைக்கிறியோ அவங்களும் அதே மனப்பான்மையோடு இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். நீ ரொம்ப உரிமை எடுத்து பேசி அவங்க அதை என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு முகம் சுளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. எப்போவுமே நீ யார்கிட்ட பேசினாலும் அவங்க முகத்தையும் கண்களையும் பார்த்து நீ பேசுகிறத அவங்க எப்படி விரும்புகிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு அதை புரிந்து கொண்டு தான் பேச ஆரம்பிக்கணும். அதை விட முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்களிலும் அமைதியாக இருப்பதே நல்லது தான். நீ எந்த இடத்துல பேசணுமோ
அந்த இடத்துல பேசாமல் விட்டுட்டாலும் வாழ்க்கை தவறாகிவிடும். அதனால் பேச வேண்டிய இடத்துல சரியாக நிதானமாக கவனமாக யோசித்து பேசு. உன்னை நம்ப வச்சு யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா அதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். ஏன்னா உன்னை ஏமாற்றிட்டு ஒருத்தர் நிம்மதியாக வாழும்படி இந்த கருப்பசாமி விட்டு வைக்க மாட்டேன். உன்னை ஏமாற்றியவரின் வருங்காலம் முழுவதும் வருந்தும் காலமாகவே இருக்குன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு நிதானமாய் உன் வேலைகளை செய்ய ஆரம்பி. தப்பி தவறி கூட உன் மனசை உடைச்சி காயப்படுத்துகிறவங்கள மன்னிச்சு மறுபடியும் உன் கூட வச்சுக்கணும்னு நினைக்காத. ஒரு முறை ஒருத்தர் ஏமாத்திட்டார்னா அவங்கள மன்னிச்சிடலாம். ஆனால் மறுபடியும் உன் கூடவே நம்பி வச்சினா அவங்க முன்பை விட அதிகமாக உன்னை ஏமாற்றி உன் மனசை சுக்குநூறாக உடைச்சி தூளாக்கி மறுபடியும் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. அதனால் எல்லா விஷயங்களிலும் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி.